ஹே காய்ஸ், இது ஃபண்டேரா பாக்கோட பார்ட் லாங். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டுருக்கப்போ அங்கே இருக்க அக்கா வந்து கீரை கொடுத்தாங்க. எதுக்குக்கான்னு கேட்டதுக்கு அங்கே உள்ள ஆஸ்ட்ரேஜ் இருக்கும்ப்பா, அதுக்கு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அதை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரேஜை வளைச்சி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுக்குறதுக்கு போனோம். ஃபஸ்ட்டு அது வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து ட்ரை பண்ணாங்க கொடுக்க. அதுக்கப்புறம் அது ஒரு வழியாக வாங்கிருச்சு. அது வாங்கிட்ட பிறகு என்னோடய ஃப்ரெண்டு பேக்கில் இருந்து நான் கொடுக்குறேன்ட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து அவங்களும் கொடுத்துட்டு எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. ஒரு ஹாப்பியாக திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த வாத்தெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கலர் கோழி குஞ்சு, எத்தனை பேருக்கு இந்த கலர் கோழி குஞ்சை பார்த்த உடனே நம்மளோட சைல்டுஹுட் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை வாங்க வீட்டில் வந்து அடி வாங்கி திட்டு வாங்கி காசு வாங்கிட்டு போய் வாங்கி அது செத்து போய் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சரி, அதை விடுங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த மீனெல்லாம் வந்து அவங்க கை வச்சோடனே கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் அவங்களே பயந்துட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நானும் யோசித்தேன், என்னடா இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, அடுத்து நம்ம வேறு எந்த இடத்துக்கும் போக முடியாதான்னு. ஒரு வழியாக வந்துட்டாங்க. மேம் தெரியாமல் வந்து ஃபோட்டோன்னு நினச்சி வீடியோ ஆன் பண்ணிட்டாங்க. அதை சமாளிக்க எங்களை வேறு சுற்றி வீடியோ எடுக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் போட்டாங்க. அப்புறம் மேம் கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஆங்கிள் அவங்களுக்கு அழகாக ஃபீல் ஆகுதோ அந்த ஆங்கிளில் வந்து மேம் எடுத்துருவாங்க. நாங்கள் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இஷ்யூ இல்லை. ஓகே, பாய். பார்ட் 3ல் பார்க்க